அந்த அளவுக்கு அடிப்படையான குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஞானங்கள் தெரியாதது மிகப்பெரிய ஒரு காரணமாய் இருக்கிறது அவங்க சீர்கு விட்டு போறதுக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. சாதாரணமா நாம இன்னைக்கு இத யதார்த்தமாக நாம் கண்கூடாய் பார்க்கிறோம். இன்னைக்கு ஜும்மா விட்டுறான், தொழுகை விட்டுறாங்க வாலிபர்கள். என்ன காரணம்னா அது ஒரு பெரிய பாவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. எத்தனையோ பாவங்கள் செய்வது, இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் சாதாரண சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் போய் எப்படி பெரிய பாவம் சொல்றது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால இது ஒரு ஆடல், சினிமா பாட்டுக்கு ஆடுறது, டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா, நம்ம என்ஜாய், வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ஜாய் என்ற மூடு தான் அவங்களுக்கு இருக்க ஒழிய இந்த உலகம் முஃமின்களுக்கு சிறைச்சாலை, காபிர்களுக்கு இது சொர்க்கம். இங்க நீங்க எதை அல்லாஹ் ஹராம்னு சொன்னாலும் அதை ஹராமாக்கினாதான் மறுமையில் உங்களுக்கு கிடைக்கும். இங்க மது ஹராம், அந்த போதை இங்க நீங்க ஹராமாக்கினா கியாமத்தில் அல்லாஹ் தஆலா ஹலாலான போதையை தருவான். இங்க பெண்களை பார்க்கறதோ சைட் அடிக்கிறது இதெல்லாம் ஹராம். இதை நீங்க ஹராம் ஆக்குனீங்க, மறுமையில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை தருவான் அப்படின்னு நம்ம இவங்களுக்கு எப்ப தெரியுமோ, மார்க்க கல்வியின் அடிப்படை தெரியுமோ, அப்பதான் அந்த வாலிபர்கள் ஜெயம் பெற்றவர்களா இருக்க முடியும். சாதாரணமா எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு சொன்னா, ஒரு குறிப்பின் பரது என்ன, தொழுகையின் பரது என்ன என்று கூட நம்ம வாலிபர்களுக்கு தெரியல. நம்ம வாலிபர்களுக்கு அறவே தெரியல. சர்க்கார் நம்ம வீட்டுக்கு ஒரு வாலிபர் பெண்ணு, ஏமா +2 பிஇ என்னமோ படிச்சிருந்துச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு தடவை பிஏ படிச்ச பொண்ணு ஒரு தடவை வந்தாங்க, வாலிபர் பொண்ணு. அப்ப சர்க்கார் நம்ம அந்த பெண்கிட்ட சரி அல்லாஹ் ரசூலை பத்தி ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்கறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. தெரியுமே அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. சொன்னோடனே அவங்க இருக்கிறாங்களா மௌத்தாயிட்டாங்களான்னு கேட்டாங்க. அவங்க மௌத்தா போயிட்டாங்க. உடனே அடுத்த கேள்வி கேட்டாங்க, சரி அவங்க எங்க அடங்கி இருக்காங்கன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அடங்கி இருக்காங்க? உடனே அந்த புள்ள சொல்லிச்சு, எக்கூர் கபரஸ்தான்னு சொல்லிச்சு. என்ன சொல்லுது? எக்கூர்னு உக்கூர் கபரஸ்தான்ல, உக்கூர் எங்கம்மா இருக்குன்னு இதான் அப்படின்னு ஒரு ஊரை சொல்லுது. அப்ப எந்த அளவுக்கு அறவே தீனை பற்றிய ஒரு அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய வாலிப சமூகம் கெட்டு போறதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு மகரிப் தொழுதுட்டு ஒருத்தர் எனக்கு ஃபோன் போட்டார், சேலத்துல நாளைக்கு காலையில் ஒரு கல்யாணம் எடுத்து, மாப்பிள்ளை பேர் பிரதீப் ராஜன் என்னமோ பேர் போட்டிருக்கிறது, பையன் பேர் புள்ள பேர் ஹசீனா பர்வீன் அப்படின்னு பேர் போட்டுருக்கிறது, பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தில் வச்சு நாளைக்கு காலையில் கல்யாணம், இந்து முறைப்படி நடக்குது, நீங்க தடுக்க மாட்டீங்களா? வாரத்துக்கு நானும் கூட வருவேன் தடுக்கிறதுக்கு. ஏப்பா என் முதுகு கொஞ்சம் பெருசாதான் இருக்கு, நான் ஒதுக்குறேன், ஆனா வாங்குறதுக்கு நான் தயாரா இல்லை, அதனால நான் வரல. நீங்க கத்துக்கோங்க. இஸ்லாத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சொல்லியிருக்காங்க. உன்னை கையால முடிஞ்சா தடுத்துக்க, இல்ல முடியலையா வாயால தடு, அதுவும் தடுக்க முடியலையா உன்னுடைய கல்பால இப்படி செய்யறாங்களே அல்லாஹ் நீ பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. நான் 3ஆவதா இருந்துக்கு ஆசைப்படுறேன், என் முதுகு புண்ணாக்கு நான் விரும்பலைங்க அப்படின்னு சொன்னேன். என்ன ஆச்சு, நீங்க பின்னாடிச்சிட்டீங்க, நீங்க வந்தீங்கன்னா உங்க பின்னாடி வர்றாங்க சார், இதுதான் இப்படி சொல்லவே தெரிஞ்சுதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்ப இந்த மாதிரி வாலிபர்கள் அறவே மார்க்க கல்வி இல்லாததினால் நம்ம ஒரு காப்பியோட இன்னைக்கு குடும்பம் நடக்கிறது ஹராம், அது பாவம், ஒவ்வொன்றும் ஒரு சினா அப்படிங்கிறத அறவே தெரியாததினால் இவர்கள் கெட்டு போகிறார்கள் அப்படின்னு மிக அற்புதமான ஒரு கருத்தை சொல்றார். கடைசியாக ஒரு பேச்சாளர் வருகிறார். இவர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் காரணம் இன்னைக்கு எல்லா மார்க்க கல்வி நீங்க சொல்லி கொடுத்தாலும் தெரியாது, கெட்டு போறதுக்குன்னு உலகத்துல சூப்பரா அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தாங்க, சைத்தான் வச்சான் பாருங்க. அந்த ஒண்ணு போதும், நீ ஏன் இந்த மாதிரி ஓடி போறாங்க? காதல் புனிதமானது.
இன்னைக்கு காட்டப்படுகிறது காதல் புனிதமானது காட்டப்படுது. யாராவது காதல் அது அசிங்கமானதுன்னு சொன்னா கல்லெடுத்து அடிச்சுமானது போல அந்த அளவுக்கு இன்னைக்கு புனிதமானதா காட்டி இருக்கிறது சினிமாக்கள், செல்போன்கள். இதுதான் வாலிபர்களை தடம் மாறி போவதற்கு மிகப்பெரிய காரணம் என்ற கருத்தை கடைசியா நம்மளை பதிக்க வருகிறார் அப்துல் காதர் அவர்கள். ஏன்னா அவங்க ஐடியில வேலை செய்யறதுனால அதுவும் நல்லா அவங்களுக்கு தெரியும். அதனால உதாரணங்களோடு நமக்கு தெளிவாக اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. எனக்கு இந்த கவின் கருத்தரங்கத்திலே கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று பார்த்தால், இன்றைக்கு இளைஞர்கள் தரம் புரள மிகப்பெரிய காரணமாக இருப்பது செல்போனும் சினிமாவாலும் தான் அப்படின்ட்டு. நம்முடைய நாட்டினுடைய முதுகெலும்புகள் யாரு அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள். நம்ம நாட்டினுடைய முதுகெலும்புகளாக யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் அந்த இளைஞர்களினுடைய வாழ்வும் தான். ஆனா இன்னைக்கு நம்ம இளைஞர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா செல்போன்களினுடைய அந்த மோகத்தாலும் சினிமாவினுடைய அந்த மோகத்தாலும் போதை பழக்கங்களாலும் அடிமையாகி அந்த பழக்கங்களிலே அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு இருக்குகிற இளைஞர்கள் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியினாலும் காரணமாகவும் ஊடகங்களினுடைய ஆதிக்கத்தாலும் சமூக வலைதளங்களினுடைய ஆதிக்கத்தாலும் நிறைய அறிவு திறன் மிக்க இளைஞர்கள் இன்றைக்கு தடம் மாறி போக மிக முக்கிய காரணமா இருக்கு. என்னோட ப்ரீவியஸ் கம்பெனில ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. நான் பேர் சொல்ல விரும்பல, அது ரீபத் ஆயிரும். அவர் முஸ்லீம் தான். அவரு ஹம்மர் குடிச்சிட்டு மதுவை குடிச்சிட்டு உள்ள ஒர்க் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. உடனே நம்மளுடைய ஆபீஸ் சைட்ல இருந்து அவருக்கு ஒரு மெமோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அப்படியே விட்டாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பெண்களிடம் அவர்கள் தவறாக நடந்து கொண்டார்கள். உடனே அவரை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இனிமே அவர் எந்த ஒரு ஆபீஸ்லயும் போய் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறிவிட்டுருச்சு. அதே போல பெற்றோர்களினுடைய அந்த தியாகத்தையும் நேரத்தினுடைய மகிமையையும் கருத்தில் கொண்டு எந்த ஒரு இளைஞன் இந்த ஆதிக்கங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வானோ அவனுக்கு சொசைட்டியில அவன் கொஞ்சம் மேல வரலாம். அதே போல இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு உலமாக்களாகிய நாங்கள் எதிரிகள் கிடையாது. மாறாக அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு தான் நாம் எதிரிகள். முதல் இதுல கருத்து என்ன? எதிரிகள் அல்லன்னு சொல்றீங்களே இருக்கு. அதுக்கு என்ன கருத்து அப்படின்னு பார்த்தா, ஒரு போன் இருக்கு. ஒரு போன்ல ஒரு உறவினர்கள்ட்ட பேசணும். ஒருத்தர் இந்தியால இருக்காரு, இன்னொருத்தர் யூஎஸ்ஏல இருக்காரு, இல்ல யூரோப்ல இருக்காரு, கல்ஃப்ல இருக்காரு. அப்படின்ற பட்சத்துல நம்ம ஜஸ்ட் அந்த வீடியோ கால் பட்டனை கிளிக் பண்ணா போதும், நம்ம அவங்க கிட்ட டைரக்டா வீடியோ கால் பேசிக்கலாம். எப்படின்னா தொலைவிலே இருக்கக்கூடிய உறவுகளை நமக்கு மிகவும் கரீபாக, நமக்கு மிகவும் சமீபத்துல அது எடுத்துட்டு தருது. அதே போல இர்ஃபானி சர்க்கார் காலத்திலலாம் மணி ஆர்டர் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு காசை அனுப்பணும் அப்படின்ற பட்சத்துல அந்த காசு ஒருத்தருக்கு போய் சேரணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 10 இருந்து 15 நாள் எடுக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அந்த காசை 10 வினாடிகளுக்கு உள்ளாக ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கிற்கு நம்ம மாத்திக்கலாம். அதே போல நம்முடைய பெற்றோர்கள் தான் இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளை கெடுக்கிறார்கள். எப்படின்னு பார்த்தா, ஒரு காலம் இருந்தது, ஒரு குழந்தை சோறு இரவுல திங்கல அப்படின்னா நிலாவை காட்டி சோறு ஊட்டக்கூடிய காலம் இருந்தது. அதே போல அந்த குழந்தை தூங்கவில்லை அப்படின்றா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பைத்துகளை பாடி அந்த குழந்தையில் தூங்க வைப்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன ஆச்சு? போனை கொடுத்து யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோவை போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த வீடியோல கண்டது கலியாதது எல்லாமே வருது. இப்ப அந்த ஆட்ல ஒன்று வருது நடுவரவர்களை, என்ன அப்படின்னு பார்த்தா, ஜினாவிற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் அதிலே காட்சி அளிக்கப்படுகிறது. ஜினாவிற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் அந்த ஆட்ல காட்சி அளிக்கிறாங்க. அதே போல ஒரு பர்ஃப்யூம்
ஒரு பர்ஃப்யூம் எடுத்து அங்கங்க அடிச்சுக்கிறாங்க, அந்த பர்சன் கல்யாணத்துக்கு போறாங்க. அந்த கல்யாணத்துல இருக்கிற அத்துணை பெண்களும் அந்த பர்ஃப்யூம் அடித்த பையனை சுத்தி சுத்தி வராங்க, இன்க்ளூடிங் மணமகளும். இதுல இருந்து அவங்க பெண்களை எப்படி சித்தரிக்கிறார்கள் என்று நாம் சற்று பார்க்க வேண்டும். அந்த உயிரற்ற வஸ்துவுக்கு தெரியாது நாம் அந்த குழந்தைகளுக்கு என்ன காட்ட வேண்டும், நல்லதை காட்டுகிறோமா, தீயதை காட்டுகிறோமா, இல்லை ஹக்கை காட்டுகிறோமா, பாத்திலை காட்டுகிறோமா என்று அந்த வஸ்துவுக்கு தெரியாது. ஒரு காலத்துல இஷா முடிஞ்ச உடனே தூங்கக்கூடிய பழக்கம் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸிம்ரத்து ஃபில் லைல், இரவு அரட்டைகளை தவிர்த்திருக்கிறார்கள். அதே போல அனைத்து சஹாபாக்களும் இரவு தொழுகை முடிந்தவுடன் போய் படுத்து விடுவார்கள். இதன் விளைவாக இரவில் 1/3 அவர்கள் எழுந்து விடுவார்கள். அந்த நேரத்துல அவங்க இபாதத் செய்யறதும் தஹஜ்ஜுத்லயும் துஆக்கள்லயும் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் எப்பொழுது சஹாபாக்கள் தொழுகைக்கு எழுந்தார்களோ 2:30 மணிக்கு, அப்பொழுதுதான் தூங்க போறாங்க. அந்த 2:30 மணிக்கு சஹாபாக்கள் இபாதத்துக்கு எழுறாங்க, அப்ப நம்ம இளைஞர்கள் தூங்க போறாங்க. இந்த 2:30 மணி வரைக்கும் அவன் என்ன பார்த்திருப்பான்? குர்ஆனை பார்த்திருப்பானா, இல்ல ஹதீஸுகளை கேட்டிருப்பானா, இல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சீரத்தை கேட்டிருப்பானா? மாறாக இந்த 3மே கிடையாது. கண்டிப்பாக அவர்கள் வழி தவறி கொண்டு இருக்கிறார்கள். இதுல மிட்நைட் பிரியாணி கடை வேற இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா போய்கிட்டு இருக்கு. அதே போல இந்த செல்போன் எப்படி இருக்கு அப்படின்னா ஆபாசத்தினுடைய இருப்பிடமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. லைக்கு பிச்சைகள் வாங்கக்கூடிய சமுதாயத்தில் இன்று நாம் இருக்கிறோம். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஒரு காலத்துல பெற்றோர்கள் சொல்லும் பேச்சை குழந்தைகள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு அது அப்படியே தலைகீழாயிருச்சு. குழந்தைகள் என்ன செய்கிறார்களோ அதை அப்படியே பெற்றோர்கள் அனுமதிக்கக்கூடிய காலத்தில் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய விளைவு என்னவென்று தெரியுமா? கல்யாணம் ஆன உடனே தலாக். நம்ம முன்னாள் தலைமை காசி மர்ஹூம் சலாவுதீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் அவர் வஃபாத் ஆகிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காரு, 2019 வரைக்கும் தலாக்குகளினுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்தது. ஆனால் 2019-20க்கு பிறகு ஹுலாக்களினுடைய அந்த விகிதம் அதிகமாகிவிட்டது அப்படின்ட்டு சலாவுதீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்முடைய முன்னாள் தலைமை காசி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்லயே பார்க்கலாம். இன்னைக்கு சேலத்திலேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திருமணமாகி 3வது நாளே பொண்ணு ஓட்டம். முஸ்லிமான வீடு, திருமணமாகி 3வது நாளே அந்த பொண்ணு ஓடி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு மாற்றார்களுடன் அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த இளைஞனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. செல்போன்களினுடைய இந்த ஆதிக்கத்தால் இன்றைய சமுதாயத்தில் நிறைய முர்த்ததுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய முர்த்ததுகள். இந்த முர்த்ததுகள் முஸ்லிம்கள் வீட்டில் இல்ல, ஈமான் கொண்டு தீன்தாரிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களது வீட்டிலும் இந்த நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல நமது பிள்ளைகளை கேமுக்கு அடிமைகளாக இருக்காங்க. இந்த செல்போனை பயன்படுத்தி நம்ம நிறைய நியூஸை பார்க்கலாம். இது இப்ப நான் சொல்ல போற அனைத்தும் டேட்டா. அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு அப்படின்ட்டு இல்ல. கோவையில 2020ஆம் ஆண்டு 10ஆம் மாசம் ஆன்லைன் ரம்மியில சீரநாயகன் பாளையம் அப்படின்ற அந்த ஊர்ல இருக்கிற வங்கி ஊழியர் ரம்மியில பணத்தை போட்டதுனால அந்த பணம் எடுக்க முடியாதனால தூக்கிட்டு தற்கொலை. அதே போல நம்ம சேலம் தலைவாசல்ல 28 வயசான வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட காசை அந்த ரம்மியினுடைய அந்த ஆப்ல போட்டதுனால அவருடைய மாட்டு கொட்டையில தூக்கிட்டு தற்கொலை. அதே போல இந்த விளையாட்டுகள்ல எடுத்துக்கிட்டா தேர்விற்கு படிக்க போன மாணவன் ஏன்டா படிக்கல அப்படின்னு கேட்ட உடனே அந்த விரக்தியால அந்த மாணவன் தூக்கு போட்டுக்கிட்டான். அதே போல நீண்ட நேரம் போன் நோண்டிக்கிட்டே இருக்கான். நீண்ட நேரம் போன் நோண்டிட்டு அது தண்ணியா இல்ல கெமிக்கலான்னு தெரியல, அதை எடுத்து குடிச்சிட்டான். அந்த பையன் தற்கொலை. அந்த பையன் தெரியாம செத்து போயிட்டான். இந்த மாதிரி நிறைய அவலங்கள் இன்னைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக இந்த சமூக இளைஞர்களை அடுத்தபடியாக இந்த இளைஞர்களை சீர்கெடுக்கும் ஒரு ஏமாற்று வித்தை தான் இந்த சினிமா. யாரையா ஒருத்தங்களை சொல்லுங்க பார்க்கலாம், இந்த சினிமாவை பார்த்து நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டேன் அப்படின்ட்டு. யாருமே கிடையாது. மாறாக அது மதுவிற்கும் மாதுவிற்கும் சூதுக்கும் தான் அது வழிவகுக்குது.
ஒரு இமாம் சாப் வந்து எல்லா ஜும்மாலையும் வந்து பயான் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். தாடி வைங்க, தாடி வைங்க, தாடி வைங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தி முவக்கதாவா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முஹல்லாவில் இருக்கக்கூடிய அனைவரும் தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜி ஜி உஸ்தாத். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இமாம் சாப் கேட்குறாரு, ஏன்பா அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத் கொடுத்துட்டான், உங்களுக்கு தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே அந்த இளைஞன் சொன்னானா, இமாம் சாப் மௌலானா அதெல்லாம் எதுவும் இல்லை, என்னோட காலர் தூக்கி விட்டு சொன்னா, என்னோட தலைவர் தாடி வச்சுட்டாங்க இந்த படத்துல, அதை ஃபாலோ பண்ணி நானும் தாடி வச்சிருக்கேன் அப்படின்ற நிலைமைக்கு இன்னைக்கு நம்முடைய முஸ்லிமான இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் நம்முடைய இளைஞர்களினுடைய சமுதாயத்தை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். இந்த சினிமா கூத்தாடியை பற்றி நீங்கள் தெரிந்த அளவு அல்லாஹ்வையும் அவனது தூதர்களையும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்களா? சகல கோடி வஸ்துக்களின் சகலவித தேவையை சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லா. அந்த அல்லாஹ் அவனுடைய தேவையை பூர்த்தி செய்கிறானா? இல்ல அந்த படைப்பு அவனுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதா? அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமாக்கள் வந்து முஸ்லிம்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா டெரரிஸ்டா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அவன் வந்துட்டு தலையில தொப்பி இருந்து அவனுக்கு நமாசினுடைய அந்த கட்டா அந்த தொழுகையினுடைய அச்சு இருந்து அவன் கொஞ்சம் சுருமா போட்டு தாடி ஜுப்பாவா சுத்திட்டு இருந்தா இவர்கள் தான் இன்னைக்கு தீவிரவாதிகள் என்று காட்டக்கூடிய அவல நிலை இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல சென்ற வருடம் வந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சியில வந்து ஜமியத் உலமா ஹிந்த் அதுல இருந்து ஒரு மஷஹூரான ஒரு ஆலிம் அவரு இஃப்தார் நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு. அதுல துவா செய்யறப்போ அந்த ஒரு தனி மனிதனை வந்து தளபதின்னு புகழ்றாங்க. எப்படி தளபதின்னு புகழ்றாங்க. ஆனா இந்த மாதிரி தற்குறிகளிலேயும் கேடுகெட்ட தற்குறிகளாக சில உலமா பெருமக்கள் இன்னைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களிடம் இருந்து எம்மை பாதுகாப்பானாங்க. அடுத்த 2 மாசம் கழிச்சு ஒரு நிருபர் கேட்கிறாரு, ஏங்க நீங்களே வந்து திரைப்படம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க, ஆனா நீங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் நசியத் செய்றீங்க, இன்னைக்கு எப்படி நிலைமை ஆயிடுச்சு, நான் வந்து உங்களுக்கு நசியத் செய்யறேன், இந்த மாதிரி திரைப்படங்களை பார்க்காதீங்க அப்படின்னு அந்த உலமாவுக்கு அவர் பயான் செய்யறாரு. அதே நாம வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து மௌலிதுகள்ல கொஞ்சம் ஏதாவது புகழ்ந்து பாதிட்டா அது வந்துட்டு ஷிர்கு பித்அத்னு ஃபத்வா. அதுவே ஒரு காஃபிரை வந்து தளபதியாக ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தில் தான் இன்றைக்கு சில உலமாக்கள் இருக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களிடமிருந்து நம்மை பாதுகாப்பானாக. இறுதியாக ஒரு மனிதரை நாம் நேசிக்க வேண்டும் என்றால் அந்த மனிதர் நம்மை நேசித்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம யாரை நேசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா இந்த திரை கூத்தாடிகளையும் விளையாட்டு வீரர்களையும் தான் நாம் இன்று நேசித்துக் கொண்டிருக்கிறோம். இவர்களை தான் நாம் நேசித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு ஒரு ஹதீஸ், அல் மர்உ மஅமன் அஹப்ப யௌமுல் கியாமா, யார் ஒருவன் யாரை நேசிக்கிறானோ நாளை கியாமத் நாளிலே அவர்களுடன் தான் இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே எல்லாம் வல்ல இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் அஹ்லுல் பைத்துகளையும் நேசிக்கும் பாக்கியத்தையும் குறிப்பாக இறை நேச செல்வங்களை நேசிக்கும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் எமக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. மிகப்பெரிய காரணம் செல்போன் சினிமா தான் அப்படிங்கிற டாபிக்ல மிக அற்புதமாக பேசினார். இன்றைய உலகளாவிய லெவலில் ஒரு புள்ளி விவரம் சொல்லும் போது உலகத்துல அதிகமாக செல்போனை பயன்படுத்துவதில் இந்தியா 2ஆம் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறார். காரணம், இந்தியாவினுடைய ஒரு தனி மனிதன் ஒருவன் சாதாரணமாக செல்போனை ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறார். 4 மணி நேரம் பயன்படுத்துறான் அப்படின்னு அவங்க சொல்றான். அப்ப எவ்வளவு மணி நேரங்களை நம்மை அறியாமல் வீணாக்கக்கூடியது இந்த செல்போன் தான். நிறைய வாலிபருடைய திறமைகளை இன்று இல்லாமல் ஆக்கியதும் இந்த செல்போன் தான். நிறைய தவறுகளுக்கு வழிவகுக்கக்கூடியதும் செல்போன் தான். அதே மாதிரி சினிமாக்கள், ஒரு காலத்துல பேப்பர்ல பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு செய்தி வரும், சினிமா பாணியில் திருட்டு. நேற்று கூட வந்துச்சு, சினிமா பாணியில்
பிள்ளை கடத்தல் அப்படின்னு, ஒரு பிள்ளையை கடத்துறது சினிமா பாணியில கடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு. எல்லா கெட்ட செயல்களையும் எப்படி செய்யலாம், எப்படி திருடலாம், எப்படி அடுத்தவனை ஏமாத்தலாம் அப்படிங்கிறத தெளிவாக இன்று சிறார்கள் வரை போதித்து இருக்கிறது என்பது மட்டும் இல்ல, இந்த சினிமாவினுடைய மிக மோசமான ஒரு கேரக்டர் என்னன்னு கேட்டா, 4 சவுத்துக்குள்ள ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கக்கூடியதை கூட இன்று எல்லா பிள்ளைகளுக்கும் படம் போட்டு வெளியே காட்டியது இந்த சினிமா என்றால் அது மிகை அல்ல. இது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, சும்மா 4 வயசு 5 வயசு பையனுக்கு கூட அது என்ன அப்படின்னு தெரிகிற அளவுக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலையின் பக்கம் இது தள்ளி இருக்கிறது. எனவேதான் அதன் பக்கம் நாம் போய்விடக் கூடாது. செல்போனை நாம் ஆரம்பத்திலே சொன்ன உங்களுக்கு, அல்லாஹ் கொடுத்த நவீனங்களை பயன்படுத்தலாம், யூஸ் பண்ணலாம், ஆனா அதுக்கு அடிக்டாக நாம் ஆகிவிடக் கூடாது. அதற்கு அடிக்டாக நாம் ஆகிவிடக் கூடாது. நீங்க எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, ஒரு அம்மா செல்போன் தரல ஒரு வீடியோ வந்திருக்குது, செல்போனை புடுங்கிட்டு போட படிதா அப்படின்ட்டு போய் அந்த அம்மா வேலை செய்ய போறாங்க, வீடு கூட்டிட்டு இருக்கிறாங்க, பேட்டரி இல்லையா, அதை எடுத்துட்டு போய் அம்மா மண்டையில ஓங்கி அடிச்சான். அம்மா அங்கேயே சூழ்நிலை செதுக்கு வச்சு இவன் செல்போன் வச்சு நம்பிட்டு வந்துட்டான். எந்த அளவுக்கு தெரியல, சாயந்தர நேரத்தில் தகப்பனார் இருந்து வர்றாரு, வேலைக்கு போயிட்டு வர்றாரு, அம்மா மயக்க கிடக்குது, என்னடா அப்படின்னு கிட்ட தெரியல அப்படின்ட்டான். அப்புறம் பார்த்தா பேட்டு கிடக்குது, மண்டையில இருந்து ரத்தம் வந்துருக்குது, அந்த அம்மாவின் உயிர் போய் இருக்கிறது என்பது ஒரு வீடியோவையும் அந்த செய்தியையும் அப்படியே போட்டிருக்கிறார். பாத்தீங்களா, நீ எந்த அளவுக்கு இந்த பிள்ளைகளை கெடுத்திருக்கிறது அப்படின்னு நாம பாக்குறோம். அதனாலதான் நம்ம மதரசாக்கள்ல செல்போன் வைக்காதீங்க தம்பி, அப்படி வச்சா ஹராமு, மீறி வைத்தால் பிடுங்கப்பட்டால் தரப்படாது அப்படிங்கிற அளவுக்கு சட்டங்கள் போவதற்கு காரணமே அந்த செல்போன்கள் நம்மை கெடுத்து விடுகிறது. நம்ம கல்விக்கு அது தடையாக இருக்கிறது, நம்முடைய முன்னேற்றத்திற்கு அது மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசிய எல்லா உலமாக்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. இதனுடைய காரணங்களை சரியான முறையில் புரிந்து அவைகளை சரி செய்து நாம் இளைஞர் பருவம், இந்த பருவத்தை நாம எந்த அளவுக்கு மேலோங்கி கொண்டு செல்கிறோமோ அதுதான் உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். இந்த நேரத்துல என்ன நீங்க கல்வியை எடுத்துக்கிறீங்க, எந்த ஒழுக்கத்தை உங்களை எடுத்துக்கிறீங்க, எந்த திறமையை நீங்க எடுத்துக்கிறீங்க, எந்த ஆரோக்கியத்தை கொண்டு வர்றீங்க, இதுதான் உங்களுடைய வயோதிகத்தில் உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த காலம் கல்வியை கற்கக்கூடிய காலம். இது செல்போன் பார்த்து வீணாக்கக்கூடிய காலம் அல்ல. செல்போன் பார்த்தோ அல்லது சினிமாவை பார்த்தோ அல்லது மற்ற தேவையில்லாத விளையாட்டுகளை ஈடுபட்டோ வீணாக்கக்கூடிய காலம் அல்ல. இந்த வாலிப பருவத்தை மிக அற்புதமான முறையில நல்ல முயற்சிகளை செஞ்சு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் கொண்டுட்டீங்கன்னா நீங்கள் சிறந்த மனிதர்களாக வரலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் யாரெல்லாம் இன்னைக்கு சிறந்த மனிதர்களாய் அது தீனுடைய ரீதியிலும் சரி துனியாவுடைய ரீதியிலும் சரி போற்றப்படுகிறார்களோ தன் வாலிபத்தை பிரயோஜனமாய் கழித்தவர்கள். தன் வாலிபத்தை பிரயோஜனமாக கழித்தவர்கள். போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் நினைக்கிறேன், தூத்துக்குடியில ஒரு பெண் +2ல தமிழகத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அப்ப அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல +2 கூட வாங்கும் போது அவங்க பெற்றோரிடத்துல பேட்டி காட்டுறாங்க, அந்த புள்ளைட்டையும் பேட்டி கேட்கறாங்க. அப்ப அந்த புள்ள சொல்லுது, நீ +2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், நீ முதல் ரேங்க் வாங்கணும், இப்ப இருந்தே நீ படிக்கணும். அதனால நீங்க வீட்டுல டிவியும் இல்லை, டெக்கும் இல்லை, சினிமாவும் இல்லை, எங்க வீட்டுல எந்த விதமான, எங்க அம்மாட்டையும் என்னதான் பட்டன் போன் தான், எங்க அப்பாட்டையும் பட்டன் போன் தான், எந்த வீட்டுக்கும் என்ன விட மாட்டாங்க, நீ இங்கே படிமா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கன்னு சொல்லுவாங்க. என் தாயும் தந்தையும் சினிமா பார்த்ததில்லை, நானும் சினிமா பார்த்ததில்லை, தியேட்டருக்கும் சென்றதில்லை அப்படின்னு அந்த புள்ள சன் டிவியில பேட்டி அளித்தது அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த பெற்றோர் ஒரு விஷயத்தை உண்மையா விளங்கி இருக்கிறாங்க. யாரெல்லாம் தோற்று போகிறார்களோ அவர்கள் இதன் காரணமாக தோற்று போறாங்கன்னு விளங்கினாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல ஒரு சில நாடுகள் இருக்கு, அந்த நாடுகள் எல்லா கல்வி அறிவும் மிக உயர்தரமான நாடு.
மிக உயர்ந்தமான நாடு. உதாரணமா கென்யா மிக கல்வி அறிவில் உயர்ந்த நாடு. விளங்குங்களா? இப்ப ஈரான் இருப்பாங்க, 88% எல்லோரும் கல்வி படித்தவர்கள், எல்லோரும் கல்வியாளர்கள். இஸ்ரேல் பாத்தீங்களா, 100% எல்லோரும் கல்வி படித்தவர்கள். ஏன் தெரியுமா? காரணம் தெரியுமா? இஸ்ரேலு அங்க ஒரு ஒரு மனிதன் இஸ்ரேலுடைய சட்டம், கல்யாணம் முடிக்கணும்னா PhD படிச்சிருந்தாதான் கல்யாணம். PhD ஏதாவது ஒரு துறையில, ஏதாவது ஒரு எனிவன் துறையில நீ PhD முடி, உனக்கு கல்யாணம், இல்லைன்னா கல்யாணம் இல்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதே சட்டத்தை வைத்திருக்கிறார். இதை விட மேலான ஒரு விஷயம் என்னன்னா, உலகம் முழுவதும் இந்த என்னது அந்த பொம்மை என்ன சொல்றோம்னா கார்ட்டூன்ஸ், இதை தயாரிக்கிறது யகூதிகள். தயாரிக்கிறது டாம் அண்ட் ஜெர்ரி முதல் கொண்டு இதை தயாரிக்கிறது யகூதிகள் தயாரிக்கிறாங்க. ஆனால் அவர்களின் நாட்டுக்குள் எந்த கார்ட்டூனும் ஒளிபரப்ப கூடாது, தடை. நீங்க இந்த நாட்டுல இருந்து நம்ம செல்போன் அங்க எடுத்துட்டு போய் சர்ச் பண்ணா ஒரு கார்ட்டூன் கூட வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாடுன்னா, ஒரு நெட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 15 நாடு போட்டிருக்கு. இந்த நாடுகள் எல்லாம் கார்ட்டூன்கள் தடை செய்யப்பட்ட நாடுகள். அந்த நாடுகள் எல்லாமே கல்வியில் மேலோங்கிய நாடுகள். புரிஞ்சுங்களா? அப்பனா நம்முடைய வாழ்க்கை தராதரத்தை உயர்த்த வேண்டும் எனில் எதுவெல்லாம் அதற்கு தடையானதோ, இப்ப நாம ஒரு சில தடையை சொன்னோம். அது ஒண்ணு, மார்க்க கல்வியை நம்ம பேரணும், இறையச்சத்தை உண்டு பண்ணணும், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்ல வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகளை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று எதுவெல்லாம் தீமை தரக்கூடியதோ அதை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் வாலிபத்தை பிரயோஜனமாய் கழித்து முன்னேற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உயர்ந்த நல்ல வாலிபர்களாய் வரக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு தந்தருள்வானாக. ஆகிற தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.